ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நந்து சாய் பொட்டிக் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. மேக்ஸிமம் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், யூடியூபரும் கூட அவங்க வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க சென்னையில். ட்ரெஸ் எக்ஸ்போ தான், சாரீ, சுடிதார் கலெக்ஷன், அப்புறம் செட்டுங்க எல்லாமே. அது எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. போன வாட்டி ஒரு வாட்டி போட்டிருந்தாங்க, நாங்கள் அப்போ போகவே முடியல. சரி இந்த வாட்டி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். நாங்கள் போனது வந்து லாஸ்ட் டே எக்ஸ்போ. உள்ளே போகும்போதே என்ட்ரன்ஸில் நல்லா பேனர்லாம் வச்சு நல்லா வரவேற்றுருந்தாங்க. பேக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக்கில் அங்கேயே வாங்கி வச்சுருவாங்க. நமக்கு தேவையான அமௌண்ட்டு, ஃபோனு அது மட்டும் எடுத்துகிட்டு பேக்லாம் அங்கே வெளியே கொடுத்துடணும். போன வாட்டி வந்து 2 ஃப்ளோரு, லாஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் அவங்க இருந்தாங்க. கீழ் ஃப்ளோரில் ஷூ எக்ஸ்போ வந்தது, கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இவங்க ஃப்ளோர் ஃபுல்லாகவே, அந்த மண்டபம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, செம்ம க்ரௌடு. ஒன்று கூட பார்க்கவே முடியல. ஒரு சாரீ கலெக்ஷனில் நிற்கிறோம், அவங்களும் நகருவாங்க எல்லாம் இன்னும் எடுங்கன்னு சொல்கிறாங்களே தவிர ஒருத்தர் கூட நகர்ந்து வரமாட்டுறாங்க. இங்கே நல்லா சாரீ வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே. நகரவே மாட்டுறாங்க ஒருத்தர் கூட. இங்கே பாருங்கள், இவங்க தான் நந்து சாய் பொட்டியோட அம்மா. இந்த க்ரீன் சாரீ இந்த இருக்காங்க பாருங்கள், அது இருக்காங்க பாருங்கள், நந்து சிஸ்டர் தெரியுதா பாருங்கள். இவங்கள பார்க்கறதுக்கே மேக்ஸிமம் நான் போனேனே. அது ஒரு ஆசை தானே, ஒரு இன்ஃப்ளூயன்சரை கிட்ட பார்க்குறது. ஃபோன்லேயே பார்த்துட்டு இருந்தோம், இப்போ பக்கத்துலேயே பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ட்ராவல். MMDL அரும்பாக்கம் 100 ஃபீட் ரோட்டில் போட்டிருந்தாங்க, ஐஸ்வர்யா மகளில். லாஸ்ட் டே எக்ஸ்போக்கு தான் போயிருந்தோம். எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்தது, சாரீஸ், சுடிதார்ஸ் எல்லாமே. ஆனால் நாங்கள் என்ன லாஸ்ட் டே போனதால் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. ஃபஸ்ட் டே செகண்ட் டே இருந்த அளவுக்கு லாஸ்ட் டே கலெக்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நாங்கள் அந்த வீடியோவில் அவங்க வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்பப்போ, அதை பார்த்துட்டு தான் சரி நாங்களும் கிளம்புனோம். பட் நாங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வந்த கலெக்ஷன்ஸ் அது இல்லவே கொஞ்சமாக தான் இருந்தது. 1 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி காலியாக எல்லாருமே அந்த 1 பீஸ் 2 பீஸையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்களும் அப்படி அப்படின்னு பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் எதுவுமே எடுக்காமே வந்துட்டோம். ஏன்னா எப்பயுமே கம்பல்சரி எடுப்போம், ஆனால் இது கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் எதை நினச்சிட்டு போனோமோ அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதனால சரி நாங்களும் அமைதியாக விட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு, செம்ம க்ரௌடு. அண்ணா எல்லாருமே அப்புறம் நந்து சிஸ்டர்கிட்ட போயிட்டு செல்ஃபியில் எடுத்துகிட்டு, அவர்கிட்ட ப்ரோ, அவர் பேர் கூட அவர்கிட்டையும் அமர் ப்ரோ, அவர்கிட்டையும் போய் வீடியோவில் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர் மாலை போட்டிருந்தார். எனக்கும் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, பட் ஷையாக இருந்துச்சு. ஆனால் நந்து சிஸ்டர்கிட்ட மட்டும் போய் கூட நின்று எடுத்துட்டேன். இவர்கிட்ட யார் நின்று எடுக்கிறாங்களோ அதை மட்டும் எங்கே தூரமாக இருந்து வீடியோ மட்டும் கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், அது தெரியுறாங்க பாருங்கள், நந்து சிஸ்டர். எல்லோரும் போயிட்டு ஃபேமிலியாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. எல்லா வகையான சாரீஸும் இருந்துச்சு. அப்புறம் வந்து நீங்கள் யாரெல்லாம் அந்த நந்து சாய் எக்ஸ்போக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நல்லா இருந்துச்சு. நாங்களும் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அமர் ப்ரோ தூரமாக வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு பை சொல்லிட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.